அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோனோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். இது வந்து மண்டே அண்ட் எடுத்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கு லன்ச் மெனு என்ன சமைச்சேன்ட்டு இன்றைக்கு 2 ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். அது வித்தியாசமான முறையில் செஞ்சுக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றைய நாள் வந்து காலை சாப்பாட்டுக்காக கொஞ்சம் பயறு அவிச்சிருந்தேன். இந்த பயறு வந்து நாங்கள் நைட்டே ஊற வச்சுட்டா காலையில் அவசரமாக வச்சு எடுத்துடலாம், வேகிறது டைமும் எடுக்காது. இப்போ இதோட வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துனேன். சேர்த்து இதோட ப்ரௌன் சுகர் சேர்த்துட்டேன். சேர்த்து அந்த சூட்டோடு சேர்க்குறதால சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ சின்னவங்க இந்த பயிறு ஹோப்பிகளில் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அறியாமலே நாங்கள் அவங்களோட லஞ்ச் பாக்ஸில் இதை போட்டு கொடுத்துட்டா அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படியும் சாப்பிடத்தான் செய்வாங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸில் போட்டு நான் வந்து பாட்டிலில் தண்ணியை ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி அவள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். அனுப்பின பிறகு தான் லஞ்சுக்கான ஏற்பாடு செய்யணும். இன்றைக்கி என்ன ஹாரி சமைச்சுட்டு பார்ப்போம். இந்த லஞ்சுக்கு வந்து இந்த சுண்டக்காய் அது எண்ணெயில் வதக்கி தான் செஞ்சுருந்தேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு எலுமிச்சை ஒரு பாதி அளவு நல்லா புழிஞ்சிட்டு போகணும். அதோட நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். உப்பு இல்லை, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா என்ன தண்ணியை கலந்து விட்டுக்கணும். நாங்கள் இந்த சின்ன சுண்டைக்காய் இந்த சின்ன வட்டுக்காய் தான். இப்போ இதை நாங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி 2 இப்போ நாங்கள் இது வந்து நீங்கள் அரை முத்தல் இருந்தால் நல்லா. இப்போ ஒரு சட்டியில் வந்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயோட வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் போட்டுக்கணும். அதில் நான் ஸ்க்ரீனில் தரேன், பார்த்துக்கோங்க. பார்த்து இதில் நல்லா வதங்கி விடணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். நல்லா வதங்கி முருகி வரச்சில் நல்லா மணம் வரும். இந்த டைமுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருந்தத இந்த சுண்டைக்காயை போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா வதங்க விடணும். இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து எத்தனையோ நோய்களுக்கு மருந்தான். இதோட வந்து பலாக்கொட்டை இருந்துச்சு, அதையும் நல்லா கழுவி அதோட போட்டுனேன். இன்னும் டேஸ்ட்டுக்காக மாசி சேர்த்துனேன். சேர்த்து நல்லா இதெல்லாம் கலந்துட்டு போகணும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த பலாக்கொட்டை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியது தான். இப்போ மூடியை திறந்து பார்த்தா இது நம்ம எல்லாம் தண்ணி இருக்குது அப்படியே. இது நல்லா வற்றி வேகணும். இதோட பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். சேர்த்தப்போ இன்னும் இப்படி தான் நல்லா வற்றி வந்து வரணும். இப்போ இந்த பலாக்கொட்டை வந்துக்கிறான்னு இந்த ஒரு கரண்டியாலே இப்படி உடச்சி பார்த்தாலே விளங்கும். இது வந்து இல்லைன்னா நீங்கள் இன்னும் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதோட வந்து இன்றைக்கி புடலங்காய் கூட்டுக்கறி தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் இந்த புடலங்காய் சமைச்சிக்கிறேன். புடலங்காய் நம்ம தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புடலங்காய் க்ளீன் பண்ணி எல்லோரும் தெரிஞ்சிருக்குமோ அந்த மேல் தோலெல்லாம் சிவின போகிறோம் 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே விதை மாதிரி இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு ஒரு சட்டியில் எண்ணெய் போட்டுக்கணும். போட்ட பிறகு இதோட வந்து கொஞ்சம் பருப்பும் இதை நாங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இது இருந்தாலும் கடலைப்பருப்பு தான் நல்லா மிச்ச நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். அந்த சின்ன பருப்பு தான் சேர்த்துட்டேன். மைசூர் பருப்புன்னு ஸ்ரீலங்காவில் சேர்த்து இதை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு இதுக்கு தேவையான அளவு நாங்கள் உப்புத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை அப்படியே வேக வச்சிட வேண்டியதான். இதுக்கு கூட்டுக்காக தேங்காய் எடுத்துட்டேன். இதைத்தான் நாங்கள் அரைச்சி போட்டுக்கணும். தேங்காய் அதோட வந்து வெங்காயம், பூண்டு, சின்ன சீரகம், சோம்புண்டு, அதோட நற்சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து மிளகு விதை சேர்த்துட்டேன். சேர்த்து இதுக்கு கொஞ்சம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துனா இன்னும் நல்லா. சேர்த்து இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அரைக்கிற டைமுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இன்னப்படி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த புடலங்காய் பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சல்ல. இப்போ இதோட வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருந்த தேங்காவை போட்டுற வேண்டியதுதான். தேங்காய் அந்த போட்டு நல்லா கலந்துட்டுக்கணும். ஒரு சில நீங்கள் இப்படி புடலங்காய் ஆக்கி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட நாங்கள் கட்டி தேங்காய் பாலையும் புழிஞ்சு வச்சுக்கணும். நாங்கள் தேங்காயை போட்டு நல்லா இன்னப்படி எல்லாம் கலந்துட்டுறணும். நல்லா கலந்துட்ட பிறகு இதோட நாங்கள் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதித்த பிறகு இதை இறக்கிட வேண்டியதுதான். இதுக்கு மேலால் நீங்கள் கருவேப்பிலை ரொம்ப இருந்தால் சேர்த்துக்கொள்ளலாம். அந்த புடலங்காய் கறிந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்களும் மிச்சாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் தனியாக புடலங்காய் கறி ஆக்கிறத விட நீங்கள் இப்படி ஒரு மட்டும் சமைச்சிப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் உப்பையும் செக் பண்ணி பார்த்து உப்பு போதாண்டா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அண்டு வந்து கறி வந்து இந்த சுண்டைக்காய் எண்ணெயில் வதக்கி அதோட வந்து இந்த பருப்பில் புடலங்காய் போட்டு சமைச்சது. அதோட வந்து சிக்கன் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பொடலங்காய். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.